ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிங்க் லிஸ்ட்னா என்னது, லிங்க் லிஸ்ட்டில் ஒரு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் அதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். எந்த பிளாட்ஃபார்மில் சால்வ் பண்ணோம்? கீக்ஸ் ஃபார் கீக்ஸில். இன்னைக்கு வந்து ட்ரீ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரீ. ஸோ ட்ரீல வந்து ஏன் நம்ம ட்ரீ படிக்கணும், அதோட அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் பார்ப்போமா. இன்னைக்கான அஜெண்டா இதுதான். வை வி நீட் டு யூஸ் லைக் எ ட்ரீ ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் ரியல் லைஃப்ல, டேட்டா ஸ்ட்ரக்சர் அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரீயோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் அது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் லிஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், டேட்டா இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும். டேட்டானா அதில் வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். கரெக்ட் தானே. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சில ப்ராப்ளம்ஸ் நம்ம தியரிட்டிக்கலாக பார்ப்போம், நாளைக்கு நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இதுவரை படித்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னென்னது, அரே படித்தோம், மேப் படித்தோம், லிங்க் லிஸ்ட் படித்தோம். இது மூணுமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்வென்ஷியல் ஆர்டர் இருக்கும், எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் அந்த நோடுக்குள்ள இருக்காது. கரெக்ட் தானே. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். சீக்வென்ஷியல் ஆர்டர், நோ ரிலேஷன், அதாவது ஹைரார்கி எதுவுமே இருக்காது. பட் நம்ம இப்ப பார்க்க போறது ட்ரீ. அப்போ இது லீனியரா இருந்துச்சுன்னா இது நான் லீனியர். இதுல வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர் இருக்காது, ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது ரெண்டும் தான் இதோட வித்தியாசம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது, சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் மைண்ட் செட்ல பார்த்தோம்னா சிஇஓக்கு கீழே சிடிஓ, சம் ஆஃப் த எம்ப்ளாயிஸ், சிடிஓக்கு அப்புறமா சில எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு கீழே ப்ராடக்ட் மேனேஜர், அவங்களுக்கு கீழே எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுமா. இப்போ ஃபேமிலி ட்ரீ நம்ம எடுத்துட்டோம்னா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஃபாதர், மதர், அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே போகுமா. இதை தான் வந்து நம்ம ட்ரீன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல மென்ஷன் பண்றாங்க. இப்போ இதோட ரியல் டைம், அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ நம்ம சப்போஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட டைரக்டரி எடுத்துக்கோங்க. லோக்கல் டிஸ்க் டிக்குள்ள மூவிஸ்குள்ள எல்லா மூவிஸுமே இருக்குமா. லோக்கல் டிஸ்க் டிக்குள்ளேயே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ட்ரீயோட லீஃப். கரெக்ட் தானே. அதுக்குள்ள மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம ட்ரீயை வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம HTML பார்த்தோம்னா HTML இருக்குதான் ரூட், அதுக்குள்ளதான் எல்லாமே எழுதுவோம். கரெக்ட் தானே. ஹெட், பாடிக்குள்ளதான் இருக்கிற எல்லா டேக்குமே எழுதுவோம். ஹெட்டுக்குள்ள இந்த மாதிரி டைட்டில், மெட்டா டேக், ஸ்கிரிப்ட் டேக், லிங்க் கனெக்ஷன், இது எல்லாமே ஹெட் டேக்குள்ள எழுதுவோம். ஸோ இது புரிஞ்சிருச்சா. நான் லீனியர்னா என்னதுன்னா ட்ரீயும் கிராஃபும் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வரும். அரேஸ், ஹேஷ் மேப், லிங்க் லிஸ்ட்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வரும். ட்ரீயே நம்ம மூணு விதமா பிடிக்கலாம். ஒன்று வந்து ட்ரை, பைனரி சர்ச் ட்ரீ, இன்னொன்று வந்து ஹீப்ஸ். இது ஒன்று நம்ம டீட்டெயில்டா நம்ம அட்வான்ஸ் மாடியூல்ல பார்ப்போம். ஸோ இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம இதோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா. இப்போ ட்ரீனா என்னது, ஹைரார்கினா என்னது, ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா எந்த விதமான சீக்வென்ஷனல் ஆர்டரும் இருக்காது. ஸோ இது வர புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் பார்ப்போமா. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் ஹைரார்கி. இப்போ நீங்க பாத்தீங்களா டைரக்டரி ஹைரார்கி, அதாவது லோக்கல் டெஸ்க் டிக்குள்ள மூவிஸ்குள்ள எனக்கு எல்லா மூவிஸும் இருக்கும், எல்லாமே ஒவ்வொரு நோடு இருக்கும். இதை நம்ம ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டினோட் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் ட்ரீலயே என்னென்ன பார்த்தோம், பிஎஸ்டி, ட்ரை, நெக்ஸ்ட் வந்து ஹீப். பிஎஸ்டினா என்னது, பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீனா இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சன், இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியும். ஏன் சீக்கிரமா பண்ண முடியும்னா அதுக்குள்ள இருக்க எல்லா டேட்டாமே அசெண்டிங் ஆர் டிசெண்ட் ஆர்டர், அதாவது ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் இன்சர்ட் பண்ணும்போது, டெலிட் பண்ணும்போது, சர்ச் பண்ணும்போது எனக்கு லாக் அண்ட் டைம்லேயே பண்ணிடலாம்ல. ஏன்னா ஒரு ட்ரீனா அதோட லெஃப்ட் ரைட்னு இருக்கும். நான் ஒரு சைடு பார்த்தாலே போதும். கரெக்ட் தானே. ஏன்னா இன்னொரு சைடு அது அப்ளிகபிளாவே இருக்காது அசெண்டிங் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா. அதனால இது எல்லாமே நம்ம எஃபிஷியண்டா பண்ண முடியும். ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள்லனா போயிட்டு ஹவு டு அப்படின்னு போட்டா உங்களுக்கு நிறைய சஜஷன் காமிக்குதுல. ஏன் எப்படி அது காமிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எது வந்து அதிகமா யாரால யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதை தான் ஆட்டோ கம்ப்ளீட் சஜஷன் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் ட்ரீ, இதெல்லாமே நம்ம டீடைல்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் கால்டு நோட்ஸ் லிங்க்டு டுகெதர் எட்ஜஸ் டு ரெப்ரசன்ட் ஹைரார்கி. இதுல வந்து நோட்ஸும் எட்ஜஸும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைரார்கி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீஸ்ல இருக்க சில இம்பார்ட்டன்டான டெர்மினாலஜிஸ் பார்ப்போமா. ஒரு ட்ரீயை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், இப்படி டினோட் பண்ணுவோம். ஒன்னோட இதோட சில்ட்ரன்ஸ் யாரு, 2, 3, 2ஓட சில்ட்ரன்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும்ல, அது என்னென்ன நேம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. ரூட்னு என்னதான், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்ல ஹெட்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ட்ரீல வந்து ரூட்னு சொல்லுவோம். ரூட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோமா, அதுக்கு எட்ஜஸே இருக்காது. இங்க எங்கேயுமே எட்ஜஸ் மேல இருந்து வரல. கரெக்ட் தானே. இங்க இருந்தா நமக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ இதை நம்ம ரூட்னு சொல்லுவோமா. அதை தான் இங்க போட்டிருக்கோம். ரூட் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா 1. நெக்ஸ்ட் வந்து என்னது, பேரண்ட்னா என்னதுன்னா, இப்போ ஒரு நோடு நான் கொடுக்குறேன். 5ஓட பேரண்ட் யாரு, 5 யார்கிட்ட இருந்து வராங்க, 2 கிட்ட இருந்து வராங்க. அப்போ 5ஓட பேரண்ட் வந்து 2, 10ஓட பேரண்ட் 3, 14ஓட பேரண்ட் 10, 8ஓட பேரண்ட் 5. இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோமா. ஸோ இப்போ 8ஓட பேரண்ட் 5 இருந்துச்சுன்னா இப்போ 5ஓட சில்ட்ரன் யாரு, 8, 7, 6. அதுல இருந்து யார் யாரெல்லாம் பிரிறாங்களோ அவங்கள சில்ட்ரன் சொல்லாமா. அதை தான் நெக்ஸ்ட் போட்டிருக்கேன், சில்ட்ரன். இப்போ 5ஓட சில்ட்ரன் யாரு, 6, 7, 8.
10ஓட சில்ட்ரன் 14 16. இப்போ 14ஓட சில்ட்ரன் யாருமே இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நல்லுன்னு மென்ஷன் பண்ணுவோமா, அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் தானே. இவங்க பேரண்டா இருந்தாங்கன்னா இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம எப்படின்னு சொல்லுவோம், 6 7 8. அதாவது ஒரே இதுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சிப்ளிங்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட சிப்ளிங்ஸ் யார் யாரு, இதுல யார் யாரு சிப்ளிங்ஸ், 6 7 18 14 16 இது எல்லாமே சிப்ளிங்ஸ் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் 4ம் 5ம் ஒரு சிப்ளிங்ஸ், 2ம் 3ம் 1ஓட சிப்ளிங்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கசின்ஸ்னா அந்த ஒரு ஹோல் ரோல இருக்கிறது எல்லாமே கசின்னு சொல்லுவோம். 2 3 4 5 10ஐயும் நம்ம மென்ஷன் பண்ணோம். 6 7 8 14 16 இது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணனா அவங்க வந்து கசின்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது, லீஃப் நோடுனா என்னதுன்னா அவங்களுக்கு எந்த விதமான லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் எந்த விதமான நோடு இருக்காது. இப்போ நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 4 5 அந்த மாதிரி இருக்கா. ஆனா இந்த 4க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எதுவுமே இல்ல. அப்ப இதை நம்ம கடைசி நோடுன்னு சொல்லுவோமா, கடைசி நோட தான் லீஃப் நோடு நீங்க மென்ஷன் பண்றாங்க. 4ன்றது ஒரு லீஃப் நோடு, 6 ஒரு லீஃப் நோடு, 7 ஒரு லீஃப் நோடு, 8 ஒரு லீஃப் நோடு, 14 16 ஒவ்வொரு லீஃப் நோடு. நெக்ஸ்ட் நான் லீஃப் நோடுனா என்னது, எதுனா லீஃப் நோடா இருக்கோ அதை தவிர்த்து மற்றது எல்லாமே நான் லீஃப் நோடு. 2 அதுக்கு ஏதாவது ஒரு எட்ஜஸ் ஆச்சும் இருக்குல்ல, ஒரு சில்ட்ரன் ஆச்சும் இருக்குல்ல, அதனால இதை நம்ம நான் லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னென்ன வரும், இது எல்லாத்தையுமே விட்டுட்டு மீதி என்னென்ன இருக்கு, 1 2 3 5 10 இது எல்லாமே நான் லீஃப் நோடு கிட்ட வரும். நெக்ஸ்ட் வந்து இதுல மொத்தம் எத்தனை நோடு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நோடுமே நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப நோடோட கவுண்ட் என்னது, 11. எட்ஜஸ்னா இந்த லைனை தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 1ல இருந்து எத்தனை லைன் போகுது, 2 லைன், அப்போ 2. 2ல இருந்து 2 லைன் 4. 3ல இருந்து ஒரு லைன் தான், அப்போ 5. 10ல இருந்து 2 லைன், அப்போ 5 7. 5ல இருந்து 3 லைன், அப்போ 10. அப்போ எட்ஜஸ் மொத்தம் 10, நோடு மொத்தம் 11. அப்போ இதை நம்ம ஷார்ட் ஃபார்மா எப்படி எழுதலாம், நோடு -1ன்னு போட்டாவே எட்ஜஸ் வந்துருமா. இதை வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூட் நோட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பேரண்ட், சில்ட்ரன், சிப்ளிங், கசின், லீஃப் நோடு, நான் லீஃப் நோடு, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆன்சிஸ்டர்ஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8ன்னு எடுக்கிறேன்னா 8ஓட பேரண்ட் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணணும். 8ஓட பேரண்ட் யாரு, 5. 5ஓட பேரண்ட் 2. 2ஓட பேரண்ட் 1. இந்த மாதிரி டில் ரூட் நோடு வர நம்ம போடும். அதுதான் வந்து ஆன்சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டீசின்டர்ஸ்னா அது அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் மேல இருந்து கீழே வரணும். 1 2 5 8 அப்படி. இப்போ 1ஓட டீசிஸ்டர் யாரு, 1ல இருந்து எது எதுனா பிரியுது, 2 4 3 5 6 7 8 10 14 16 இது எல்லாமே டீசின்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்சிஸ்டர்ஸ்னா கீழே இருந்து மேலே போறது, டீசின்டர்ஸ்னா மேல இருந்து கீழே வருது. இது தெளிவா புரிஞ்சிருக்கா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க எழுதியிருக்கேன். 8ஓட பேரண்ட் யாரு, 5. 5ஓட பேரண்ட் 2. 2ஓட பேரண்ட் 1. 16ஓட பேரண்ட் யாரு, 10. 10ஓட பேரண்ட் 3. 3ஓட பேரண்ட் 1. நெக்ஸ்ட் டீசின்டர்ஸ்னா என்னது, 1ல இருந்து வர எல்லா நோடுமே, அந்த ஒரு நோட தவிர்த்து மற்றது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் 3 நீங்க கொடுத்துருக்காங்க, 3 இங்க இருந்து ஆரம்பிக்குதா, இங்க கீழே போற எல்லா நோடுமே நம்ம மென்ஷன் பண்ணோம். 10 14 16. இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ல இருந்து என்னென்ன நோடுனா கீழே போகுது, 4 5 6 7 8 இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீனா நம்ம எதுல அதிகமான டெப்த் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எது ஹைட்டா இருக்கு, ஏவு 1 2 3 4 இதோட ஹைட் வந்து 4 தான். 1 2 3 4 5 6 இதோட ஹைட் வந்து 6. 1 2 3 4 5 6 இதோட ஹைட்டும் 6. 1 2 3 4 5 இதோட ஹைட் வந்து 5. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தோட லீஃபோட கவுண்ட்டுமே நம்ம எடுத்துட்டு எது அதிகமான டெப்த்துக்கு போதோ அதுதான் வந்து நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் ஆஃப் த நோடு பியையும் ஹைட் ஆஃப் த நோடு சியையும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா எது ஹைட்டா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா. அப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் லீஃப் நோடு, அதாவது சில்ட்ரன் நோடு, பியோட நோடையும் சியோட நோடையும் நான் கம்பேர் பண்றேன். இது ரெண்டுல எது பெரிய எலிமெண்ட், 5. 5ஓட நான் என்ன ஆட் பண்ணா 6 வரும், 1 ஆட் பண்ணா. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் பிஏ மேக்ஸிமம் ஆஃப் சிஏ பிளஸ் 1 ஈக்குவல் டு நமக்கான அவுட்புட் வந்துடும். அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. ஹைட் ஆஃப் ஏ வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஹைட் ஆஃப் பிஏ ஹைட் ஆஃப் சி கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்துலையும் மேக்ஸிமம் எலமெண்ட். அதனால மேக்ஸிமம் ஆஃப் ஹைட் ஆஃப் பிஏ கமா ஹைட் ஆஃப் சிஏ பிளஸ் 1 இது எல்லாமே. இதோட பேஸ் கண்டிஷன் என்னது, இது ரிகர்சிவ் கால். ஏன்னா ஒரே ஃபங்க்ஷன் தான் நம்ம திருப்பி பண்ண போறோம். நம்ம வந்து மெயின் லாஜிக் எழுதிட்டோம். அசம்ஷன் என்னது, ஹைட் ஆஃப் த ட்ரீ அது ஹைட் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். நெக்ஸ்ட் மெயின் லாஜிக் வந்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் பிஇ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் சிஇ இது ரெண்டுத்துலையும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் 1 பண்ணா அதான் மெயின் லாஜிக். பேஸ் கண்டிஷன் என்னது, எனக்கு கடைசி நோட் அதாவது லெஃப்ட்டும் நல்ல ரைட்டும் நல்லா இருந்துச்சுன்னா என்னோட அவுட்புட் என்னது 1. கரெக்ட் தானே. அப்போ
h of node equal to max of children ரெண்டுமே நல்லுன்னு இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் வந்து நான் 1ன்னு கொடு அப்படி நான் சொல்லி எழுதுவேன். இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா? இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? இதுதான் நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறோம்? ரெஸ்ட்ரிக்டட் டு மேக்ஸ் 2 நோட்ஸ் தான் இருக்கணும். 0 நோடு இருக்கலாம், 1 நோடு இருக்கலாம், 2 நோட தவிர்த்து மேல போகவே போகாது. அப்ப நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? ஒரு நோடு இருக்குன்னா அந்த நோடுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் எலமெண்ட் இருக்குமா? அப்ப லெஃப்ட் ரைட்னு மென்ஷன் பண்ணுவோமா? லிங்க் லிஸ்ட்ல ரெண்டுமே எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதே கண்டிஷன் தானே நம்ம இங்கேயும் போடலாம். ஒரு ட்ரீ நோடு எடுக்க போறேன், அதுல டேட்டா இருக்க போது லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு நோடு, அதுல வந்து அதோட அட்ரஸ் நம்ம கொடுத்தாலே போதும். கரெக்ட் தானே? அப்போ திஸ் டாட் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபார்ம் பண்ண போறேன். இங்க ட்ரீ நோடு ஒரே ஒரு டேட்டா வரப்போகுது டேட்டான்ட்டு, அதை நான் டேட்டால இன்சர்ட் பண்ண போறேன். லெஃப்ட்டும் ரைட்டும் எனக்கு இனிஷியலா நல்லுன்னு இருக்கும் அப்படி நான் மென்ஷன் பண்றேன். இது புரிஞ்சிருச்சா ஸ்ட்ரக்சரு? நெக்ஸ்ட் வந்து இதுல எத்தனை விதமான ஃபார்மேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்மேஷனை இது லெஃப்ட்னு வச்சுக்கோங்க, இது ரைட்னு வச்சுக்கோங்க, இது ரூட்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ரூட் லெஃப்ட் ரைட்னு எழுதுறோமா? ரூட் லெஃப்ட் ரைட்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி எழுதிருக்காங்க? ரூட் ரைட் லெஃப்ட்னு எழுதலாம். கரெக்ட் தானே? ரூட் ரைட் லெஃப்ட். நெக்ஸ்ட் வந்து எப்படி எழுதலாம்? லெஃப்ட் ரூட் ரைட். நெக்ஸ்ட் வந்து இதே நம்ம ரீஅசைன் ரைட்டு ரூட்டு லெஃப்ட். இந்த மாதிரி நம்ம மொத்தம் 6 ஆர்டர்ல எழுதலாம். ஓகேவா? இதுல 3 ஆர்டர் மட்டும் தான் வேலிடான ஆர்டர். அது என்னென்ன ஆர்டர்னா ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ப்ரீ ஆர்டர்னா என்னது? ரூட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ரைட் பிரிண்ட் பண்ணணும். இதுவே இன் ஆர்டர்னா லெஃப்ட்டை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ரூட்டு, நெக்ஸ்ட் ரைட்டு. போஸ்ட் ஆர்டர்னா லெஃப்ட் ரைட்டு அதுக்கப்புறமா ரூட்டு. இந்த ரூட்டை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்டே பிரிண்ட் பண்ற ரூட்டை அப்படின்னா இன் ஆர்டர், கடைசியா பிரிண்ட் பண்ணா போஸ்ட் ஆர்டர், நடுவுல பிரிண்ட் பண்ணா அது இன் ஆர்டர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதோட ப்ரீ ஆர்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஆர்டர் 1 2 4 இதுதான் கொடுத்துருக்க ட்ரீ. இதோட ப்ரீ ஆர்டர் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ரூட்டு, நெக்ஸ்ட் எல், நெக்ஸ்ட் ரைட்டு. ரூட் என்னது? 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டுக்கு போறேன், லெஃப்ட் 2 பிரிண்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் 4 பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து இது ரிட்டர்ன் ஆகும். இப்போ லெஃப்ட் ரூட்டும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், ரூட்டையும் பிரிண்ட் பண்ணிட்டேன், லெஃப்டையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ ரைட்டுக்கு போகணுமா? ரைட்டுக்கு போனா இங்க என்ன வருது? 5. 5ஓட லெஃப்ட்ல என்ன இருக்கு? 6. ரைட்ல என்ன இருக்கு? 7. அப்போ 1 2 4 5 6 7 எழுதியாச்சா? இப்போ லெஃப்ட் சைடு முள்ளாவே முடிச்சாச்சு, ரூட்டையும் முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு போலாமா? ரைட் சைடு போறேன், 3. இங்க லெஃப்ட்ல எதுவுமே இல்லை. அப்போ மறுபடியும் ரைட் சைடு போறேன், 10. லெஃப்ட் சைட்ல 14 இருக்கு, ரைட் சைட்ல 16 இருக்கு. அப்போ 1 2 4 5 6 7 3 10 14 16 இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். கரெக்ட் தானே? இப்போ இதை நம்ம ரிகர்சிவ்ல எழுதுறதுக்கு என்ன பண்ண போறோம்? ப்ரீ ஆர்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போறேன், அதுக்குள்ள என்னோட ரூட் வேல்யூ பாஸ் பண்ண போறேன். அது வந்து எனக்கு ப்ரீ ஆர்டருக்கான வேல்யூவை கொடுக்க போகுது. அது அசம்ஷன். மெயின் லாஜிக் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட்டை பிரிண்ட் பண்ணணும், console.log of root. நெக்ஸ்ட் லெஃப்ட்டை கால் பண்ணணும், அதுக்கப்புறமா ரைட்டை கால் பண்ணணும். கடைசியா என்னோட பேஸ் கண்டிஷன் என்னது? என்னோட லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்ல டேட்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு நல்லுன்னு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லலாம். அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். நோடு ப்ரீ ஆர்டர்னு ஒன்று பண்ண போறேன், அது வந்து பிரிண்ட் தி ட்ரீ இன் ப்ரீ ஆர்டர் மேனர். அது அசம்ஷன். மெயின் லாஜிக் என்னது? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன் ரூட் டாட் டேட்டா, நெக்ஸ்ட் லெஃப்ட்டை கால் பண்ண போறேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் ரைட்டை கால் பண்ண போறேன். ரூட்டோட வேல்யூ ஈக்குவல் டு நல்லா இருந்தா ரிட்டர்ன் பண்ண போறேன். இதுதான் பேஸ் கண்டிஷன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரிகர்ஷன் வந்து நம்ம ஒரே ஒரு பேஸ் கண்டிஷன் வர பார்த்தாலே போதும், ஒரே ஒரு பேஸ் வர நீங்க பார்த்தாலே போதும். ரொம்ப இன்டெப்தா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதனால ஒரே ஒரு லெவலோடய நீங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரீ ஆர்டர் பிரிண்ட் பண்றதுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை வந்து நாளைக்கு நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வர புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை.